இந்தியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நான் செய்ய போகிறது எறா உருளைக்கிழங்கு கிரேவி. இதை எறா தொக்குன்னு சொல்லலாம். இந்த எறா உருளைக்கிழங்கு கிரேவி செய்வதற்கு முன்பு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு எடுத்துகிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எறாவை முதல்ல நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், கடையிலே க்ளீன் பண்ணி தருவாங்க. அப்படி தரலைன்னா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதோடைய மேல் தோல் இருக்குது பாருங்கள், அதை நீக்கிடணும். நீக்கிட்டு அதற்குள்ளார இது ஒரு சின்ன குடல் மாதிரி இருக்கும், எடுத்துகிட்டு சமைக்கணும். 4 பேர் நல்லா சாப்பிட்ற அளவிற்கு எறா கிரேவி செய்வதற்கு தேவையான பொருட்களை நான் இப்போ சொல்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவு எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாட்டினா பெரிய வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணிக்கோங்க. 3 தக்காளி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/4 கிலோ அளவுள்ள எறா இது. 100 கிராம் அளவுள்ள உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கல்லுப்பு 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன். இதற்கு அதிகமான அளவு நல்லெண்ணெய் விட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நல்லெண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். சட்டியில் ஆயில் விட்டுருக்கேன். தாளிப்பதற்கு பட்டை 2, சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சிருச்சு. அதோட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உணவில் சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். சின்ன வெங்காயத்துக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. நான்வெஜ் ஐட்டத்துக்கு பூரா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. இது போல் சமையலுக்கும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி அரைத்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியை இதுபோல் அரைச்சி போடுறதுனால நமக்கு தொக்கு நல்லா நிறைய கிடைக்கும். இதையும் நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போது இதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், உப்பு இதை சேர்த்து கலந்து விடலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 350 கிராம் அளவுள்ள எறா இது 4 பேர் நல்லா சாப்பிடலாம். இதில் இருக்க தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கணும். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. அதிகமான நேரம் வேக வைத்தா ரப்பர் மாதிரி மாறிடும். ஒரு 3 நிமிஷம் அளவு போதும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் பூரா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து இதில் கிளறிடலாம். உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான். நான் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் நல்ல கிரேவி திக்காக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக உருளைக்கிழங்கு இன்றைக்கி சேர்த்துருக்கேன். 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நுணுக்கிய மிளகுத்தூளை இதில் சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போவும் பாருங்கள், இந்த சட்டியோட ஹீட்டு காரணமாக எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்குன்ட்டு. இதுதான் இந்த சட்டியோட தன்மை. அதற்காகத்தான் நான்வெஜ் ஐட்டங்களை சட்டியில் செய்யணும்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம சட்டியில் இனிமேல் செய்ய ஆரம்பிக்கணும் உணவுப் பொருட்களை.
அதுதான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எறா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூடாக இந்த உருளைக்கிழங்கு எறா கிரேவி ரெடியாக இருக்குது. இதை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடலாம், அல்லது சாம்பார் ரசம் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இன்றைக்கி. இதுபோல் செஞ்சு பாருங்கள். இது போன்ற டிஃப்ரெண்ட்டான சமையல் வீடியோக்கள் பார்ப்பதற்கு என் இந்தியன் ஆத்தென்டிக் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கீழே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிஷ் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் செய்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி.